கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் சிஎஸ் ரேங்க் தான் விளாட போனோம். சிஎஸ் ரேங்க் விளாட்டு ரொம்ப ஆச்சு. இன்றைக்கி நான் ஃபுல்லாக ரேங்க் புஷ் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக சிஎஸ் ரேங்க்கு, பிஆர் ரேங்க்கு, அப்புறம் ஃப்ரீ ஃபயரில் ட்ரைனிங்கு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தருவேன். அதுக்கப்புறம் கால் ஆஃப் டியூட்டியும் கொஞ்சம் விளாடுவேன் கைஸ். சரி கைஸ், வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டோம். இப்போ நான் ஃபுல்லாக தான் என் டீமேட் கூட தான் விளாட்றேன். என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் கூட தான் நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போயே கன் எடுத்துடலாம். கைஸ், நான் செம்ம பிளான் வச்சுருக்கேன். நான் எப்போதுமே தனியாக தான் போயிட்டு சுடுவேன். அதே மாதிரி தான் இந்த பிளானும். இப்போ நம்ம தனித்தனியாக போயிட்டு சுட்டால் தான் நம்ம டக்குன்னு போயிட்டு ஜெயிக்க முடியும். அதுதான் என் பிளானு. இப்போ பாருங்கள், தனியாக போயிட்டு சுடுறேன். கன்று மாற்ற மாட்டேன். நான் எப்போதும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருப்பேன். அடுத்த தடவை சேர்த்து போயிட்டேன்னா கன்று வாங்கிறதுக்கு தான். ஓகே கைஸ், நம்ம ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுறாரு. அவன் போட்டான். ஓகே, இங்கிட்ட ஒருத்தர் போய்கிட்டு இருக்கான். டேமேஜ் கொடுத்துட்டேன். வாங்க, அவனை போப்போம். அங்கே போடலாம். ஓகே கைஸ், யாரோ போட்டாங்க ஏற்கனவே. ஜெயிச்சிடுவாங்க கைஸ். அதுக்குள்ள இதே மாதிரி தான் கைஸ். நம்ம டக்குன்னு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நம்மளே ஜெயிச்சிடலாம் கைஸ். இப்போ நம்ம வேறு கன்று எடுப்போம். இந்த கன்று எடுக்கலாம் கைஸ். நான் எப்போதும் இந்த கன்று பாய்ப்பேன். P90 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடு சேர்த்து க்ளோவால் கிரேனேட்லாம் வாங்கிக்குவாங்க. ஏன்னா P90 சுட்டால் டக்குன்னு ஹெல்த்து குறையும். அதனால் நான் எனிமி டக்குன்னு ஓடுவானுங்க. அப்போ நம்ம கிரேனேட் பண்ணணும். ஆனால் நான் அவ்வளோ கிரேனேட் பாய்க்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர் பாய்ப்பாங்க கிரேனேட். இப்போ புதுசாக FIFA வேர்ல்டு கப் வந்திருக்கனால பந்துலாம் இருக்குது. நம்ம அப்புறம் பந்தாக மாறலாம். பந்தாக மாறினா நம்ம ஃப்ரெண்டெல்லாம் நம்மளை எத்த முடியும் தெரியுமா கைஸ். வாங்க இப்போ எனிமியை போடலாம். இங்கிட்டு தான் எப்போயும் எனிமி இருப்பாங்க. நான் இப்படியே பேசிக்கிட்டே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்து ஐயோ கைஸ் போட போகிறாங்க. ஐயோ போட்டாங்க கைஸ். என்ன என்ன ஹெல்ப் பண்ணுறா. ஐயோ கைஸ், அவனும் செத்துட்டான். நம்ம டீமே சாக போகுது போல். ஓகே கைஸ், நம்ம பார்ப்போம் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையானே. ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஐயோ, யார் ஜெயிக்க போகிறாங்களோ. இந்த அக்கா எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஓகே கைஸ், எப்போதும் எனக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். ஓகே, பீக்கில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னதுன்னா, நம்ம எப்போதுமே நம்ம கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நிறையா பாதை இருக்குது. நடுவில் சைடில் பாதை இருக்குது, இங்கிட்டு பாதை இருக்குது, நடுவில் பாதை இருக்குது, எல்லா இடத்துலையும் பாதை இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ போனாலும் க்ளோவல் எடுத்துகிட்டு போகணும். நான் பார்த்தீங்களா க்ளோவல் போடாமல் செத்து போயிட்டேன். என் கூட வந்தவொன்னே செத்து போயிட்டான். இப்போ இந்த அக்கா தான் இருக்குது. நம்ம எப்போ வந்தாலும் இது பெரிய இடம்னால நம்ம ஏதாச்சும் ஒரு லாங் ரேஞ்ச் கன்று எடுத்துக்கணும். நான் எடுத்தேன், ஆனால் டக்குன்னு செத்து போயிட்டேன். இந்த அக்கா பார்த்தா ஜெயிச்சிடும் போல். எப்போதும் கன்று ஒரு நல்ல கன்று எடுத்துக்கோங்க. ஒரு டக்குன்னு சொல்கிற மாதிரி கன்று, தூரமாக சொல்கிற மாதிரி கன்று. இந்த மாதிரி டபுள் ஷாட்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம டீமில் போனால் தான் இந்த டபுள் ஷாட்லாம் ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், ஒரே ஒரு அக்கா தான் முடிப்பாங்களா. 1v1. யார் கைஸ் ஜெயிக்க போகிறாங்களா? யார் ஜெயிக்க போகிறா? எஸ், நம்ம அக்கா ஜெயிச்சிட்டாங்க. சேவியர். இதே மாதிரி நானும் நிறைய தடவை ஜெயிச்சிருக்கேன். ஆனால் 1v3 இல்லை 1v4 கூட நான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போகிறோம். இப்போ வாங்க நம்ம நல்ல கன்று எடுத்துடலாம். P90 எடுத்துடலாம். P90 தான் நல்ல கன்று. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் மறந்துட்டிங்கன்னா நான் சொல்லுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போ இந்த க்ளாக் டவருக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இந்த க்ளாக் டவர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னதுன்னா, நம்ம இந்த இடத்துல இருந்தோன்னா நம்ம நேராக க்ளாக் டவர் தான் போகணும். இந்த மின்னுக்கு வீடு இருக்குல்ல, அந்த வீடில் தான் எப்போதும் ஒழிஞ்சிருக்கணும். ஏன்னா அங்கே தான் எல்லோரும் எனிமி அடிக்க வரானுங்க. வேறு எங்கேயும் போக முடியாது. வேறு அந்த வீடும் இருக்காது. ஜோனும் இந்த இடத்துல தான் வரும். அதனால் நம்ம இங்கே தான் இருக்கணும். ஓகே கைஸ், எனக்கு இந்த கன்று வேணும் போலே இருக்குது. இங்கே ஒருத்தர் கன்று எடுக்க மாதிரி வரான். நம்ம இந்த கன்று எடுத்துடலாம் கைஸ். ஐயோ, அவன் எடுத்துட்டாங்க. செத்துட்டோன்னே நம்ம இந்த கன்று எடுத்துடலாம். அப்படி கைஸ் மசா. அவன் என்ன கைஸ் செம்மையாக சொல்கிறான். ஓகே கைஸ், அவன் போட்டுக்கிட்டு இருக்கான். படித்து செத்துறடா ப்ளீஸ்டா. இந்த மாதிரி நிறைய தடவை எனக்கு நடந்திருக்கு. இதே மாதிரி நான் கன்று எடுக்கலான்னு போவானுங்க, அப்போ தான் கன்று எடுக்க வருவானுங்க. நான் இப்போ செத்துட்டோன்னே கன்று எடுக்கிறேன் பாருங்க. அப்படியே என் கிட்ட வருவான். செத்துட்டு ஐயோ கைஸ் போட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறான். அவன் சாப்பிட்றான் கைஸ். MP5
MP5 வச்சுருக்கிறவன் செத்துட்டாங்க கைஸ். குளோவால் போட்டு எடுத்துகிட்டு வேண்டியதான். மாசு எடுத்துட்டேன் கைஸ். இன்னும் ஒரே ஒருத்தன் தான், முடிச்சிடலாம், பயப்படாதீங்க. இது ஒரே ஒரு பேண்டேஜ் போட்டு போயிடலாம். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னதுன்னா, நீங்கள் அந்த சைடில் இருந்து வந்தீங்கன்னா நேராக நீங்கள் கிளாக் டவரில் போட பாருங்கள். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் இருந்து வந்த கிளாக் டவர் தான் போடுவாங்க, இந்த சைட்லேருந்து வந்த கிளாக் டவர் தான் போடுவாங்க. ஓகே கைஸ், ஓகே. இப்போ இந்த இடத்துக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கன்று வாங்கிக்கலாம். இந்த கன்று லெவல் ஏற்றிடலாம், அதுக்கப்புறம் இது லெவல் ஏற்றிடலாம், அப்புறம் இது, அப்புறம் பந்தா மாதிரி இருங்க கைஸ். இப்போ ஐயோ இது வாங்கிட்டு தெரியாமல். சரி நம்ம எப்பயோ போய்ட்டு அடிச்சிடலாம் அவங்கள. இந்த மாதிரி நான் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன். இப்போயே 3 கோசம், இப்போ நான் 4 கோசமாக ஜெயிச்சிட்டேன். நல்லாயிருக்கும். என்ன கைஸ், வாங்கலாமா இல்லையா? வாங்கலாம் தான் நினைக்கிறேன். வாங்க போகலாம். அங்கே பாருங்கள் பந்து போய்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம எங்கிட்ட போயிடலாம் கைஸ். ஓகே, இந்த இடத்தோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னதுன்னா, இங்கே நிறைய வீடு இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இடமும் இருக்கும். ஒன்றாவது வந்துச்சுல அந்த இடத்துல தான் நிறைய வீடு இருக்கும். இதே இடத்துல நம்ம நிறைய கவர் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கும். அங்கெல்லாம் நம்ம கவர் எடுத்துக்கலாம். கவர் எடுத்து அடித்தா தான் டக்குன்னு போய்ட்டு அடிக்க முடியும். புரியுதா கைஸ்? ஓகே, ஒரே ஒரு 2 பேர் தான். நான் போயிட்டு போடுறேன் பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் எப்படி அடிப்பேன்னு நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல. இப்போ பாருங்கள், நான் அடிக்கிறேன் பாருங்க கைஸ். அடிச்சிட்டேன் கைஸ், அவ்வளோதான் போயா. செம்ம கைஸ், அவ்வளோதான் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே கைஸ், நான் ஸ்டார் 5 வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 1 எடுத்தால் நான் டைமண்ட் 2 வந்துடுவேன். அது அடுத்த மேட்ச்சில் எடுப்போம். சரி கைஸ், பாய். அடுத்த மேட்ச்சு நான் நாளைக்கு போடுறேன் கைஸ். பாய்.